UAE கோல்டன் விசா உங்களுக்கு வேணுமா? நமக்கான கோல்டன் விசா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா? இல்லை சில பேர் கோல்டன் விசானா என்னன்னே தெரியாமல் இருக்கீங்களா? இந்த கோல்டன் விசாவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ UAE கோல்டன் விசா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா துபாய் கோல்டன் விசா, அதில் பற்றின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் இந்த வீடியோ. ஸோ நான் உங்களோட சாம்ரியாஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். UAE கோல்டன் விசா. UAE கோல்டன் விசா அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் ஒரு ரினியூவபுளான ஒரு விசா. ஸோ அந்த விசா ஒரு உலகத்திலே ஒரு வேல்யூபுளான ஒரு விசா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விசா வச்சு நம்ம எண்ணற்ற நாடுகளுக்கு ஆன் அரைவலில் போகலாம். அதாவது விசா நாட்டுக்குள்ளே போக முடியாது, ஆன் அரைவலில் நிறைய நாடுகளுக்கு போகலாம். UAEக்குள்ளே எப்படி ஒரு எமராத்தி மாதிரி அந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் மாதிரி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எமராத்தி ஆக முடியாது. UAE கோல்டன் விசா இஸ் நாட் ஏ சிட்டிசன்ஷிப். அது சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நிறைய சலுகைகள், நிறைய பெனிஃபிட்ஸ் அந்த கோல்டன் விசாவில் அந்த நாட்டில், அதாவது UAEக்குள்ளே கொடுக்கப்படுது. ஸோ UAE கோல்டன் விசா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு 10 வருஷம் வேலிடிட்டி கொடுத்துருவாங்க. அந்த 10 வருஷத்தில் உங்களுக்கு யார் அந்த கோல்டன் விசா வாங்குறாங்களோ அவங்களுக்கு, அவங்களோட கணவர் ஆர் மனைவிக்கு, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு, அவங்களோட குழந்தைகள் 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு அந்த விசாவை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேலையாட்கள் வச்சுக்கலாம், ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். அவங்களுக்குனா ஒரு 2 வருஷம் ஆர் 1 or 2 இயர் அந்த கோல்டன் விசாவில் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். ஸோ UAE கோல்டன் விசாவுக்கு ஒரு எமராத்தி, அதாவது லோக்கலோட அத்தாரிட்டி பீப்புளோட, லோக்கல் பீப்புளோட ஒரு ஸ்பான்சர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே இல்லை. UAE கோல்டன் விசாங்கிறது உங்களோட ஓன் ஸ்பான்சர்ஷிப். உங்களுக்கு நீங்கள் தான் ஸ்பான்சர் அப்படிங்கிறது தான் அரசாங்கம் சொல்லுது. ஸோ அந்த கோல்டன் விசா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர்ஸ், அதாவது UAE அந்த 7 எமிரேட்டுக்குள்ளே, துபாய், அபுதாபி, சார்ஜா, உமல் குயின், ராசல் கைமா, ஃபுஜேரா, இந்த மாதிரி 7 எமிரேட்டில், அஜ்மான், இந்த மாதிரி 7 எமிரேட்டில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு 2 மில்லியனுக்கு மேலே, அதாவது இந்திய மணியில் சொல்லப்போனால் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த UAE விசா எலிஜிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை, நீங்கள் அதே 2 மில்லியன், அதே 5 கோடியில் UAEயில் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. நான் இந்தியன், நான் UAEயில் சொத்து வாங்கிட்டா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் என்னை ஊருக்கு போகணும்னு சொல்லிடுவாங்களே, அப்போ எல்லாம் போயிருமே அப்படின்னா அதுதான் இப்போ கிடையாது. உங்களுக்கு எப்படி நம்ம இந்தியாவில் சொத்து வாங்கினா எப்படி உரிமை இருக்கோ, மண்ணிலிருந்து அந்த வீடுலேருந்து எல்லாமே உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ, இந்தியாவில் என்ன சட்டத்திட்டமோ அதே மாதிரி தான் UAEயில் அந்த இடம், மண் எல்லாமே உங்களுக்கு. அதை வாங்குறத பொறுத்து, அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு, லேண்டோட வாங்கினீங்கன்னா லேண்டு உங்களுக்கு. ஸோ 2 மில்லியன் அடுத்தடுத்து உங்கள் தலைமுறைக்கும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும், இன்னும் 100 வருஷம் ஆனாலும், இன்னும் 200 வருஷம் ஆனாலும், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த சொத்து உங்களுக்கு தான். ஸோ 2 மில்லியன் போட்டு ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் விசாவோட எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, UAEயில் போய் படிக்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு அந்த கோல்டன் விசாவோட எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்து யாருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பீங்க, இல்லை ஒரு ஆராய்ச்சியில் இருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக ஒரு டீச்சராகவோ ஏதோ இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குனா கோல்டன் விசாவோட எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் அந்த இதில் ரொம்ப திறமையாக இருக்கணும், அவங்களுக்கு அந்த கேட்டகரியில் அவங்களோட திறமை இருக்கணும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் கரெக்டாக பார்க்கும், செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் கமலஹாசன் சாருக்கு கொடுத்துருக்காங்க, ரஜினிகாந்த் சாருக்கு கொடுத்துருக்காங்க, மம்மூட்டிக்கு கொடுத்துருக்காங்க, ஏன் நம்ம பார்த்திபன் சார் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கோல்டன் விசா கொடுத்தாங்க, த்ரிஷாவுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறையா சினி ஆக்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறையா சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட ஆள்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் UAE கோல்டன் விசா வாங்கணுன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன UAEக்கு இருக்குது அப்படிங்கிறத அத்தாரிட்டி பீப்புள் பார்க்குறதா தகவல் இருக்குது. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சோசியல் மீடியா கிரியேட்டர் அப்படின்னா உங்களால் UAEக்கு என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத அந்த அத்தாரிட்டி பீப்புள் பார்க்குறாங்க.
நீங்கள் ஒரு ஆக்டராக இருந்தீங்கன்னா உங்களால் என்ன பயன் இருக்குது, உங்களால் மக்கள் அதை என்ன இது பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க, ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதே மாதிரி எனக்கு பாட தெரியும் அப்படின்னா கோல்டன் விசா எலிஜிபிள் இருக்குது. பாட தெரியும்னா நீங்கள் வந்து சில அத்தாரிட்டி பீப்புள்கிட்ட வாங்கியிருக்கணும், ரெக்கக்னேஷன்ஸ் ஆகிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. எனக்கு வரைய தெரியும், நான் சூப்பராக வரைவேன், வரைகிறதுல நான் தான் கில்லி அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. எனக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரியும், நான் ஐடியில் வந்து புலி அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அந்த ஒரு துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும். சாதாரணமாக எனக்கு தெரியுங்கிறதுக்கு பண்ண முடியாது. அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும். அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கினதா ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ இல்லை ஒரு சங்கமோ ஒரு கம்யூனிட்டியோ உங்களை வந்து அங்கீகரிச்சிருக்கணும். அப்படி அங்கீகரிச்சிருந்தா உங்களுக்கு அந்த UAE கோல்டன் விசா வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் பார்க்குது. ஸோ நீங்கள் வாங்கின அவார்டு, நீங்கள் வாங்கின ரெக்கக்னேஷன்ஸ், அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி நம்ம கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு விசாவோட எலிஜிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஆண்டவனோட கிருபையில் அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் ஷேக் முகமது சொல்லியிருந்தாங்க, கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து 1 பில்லியன் கிரியேட்டர்ஸ் கூட நடத்தினாங்க. கிரியேட்டரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்க கிரியேட்டரால் நல்ல விஷயம் அவேர்னஸ் போய் மக்களுக்கு சேர்றதுக்கு, அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஷேக் முகமது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கிரியேட்டரை மோட்டிவேட் பண்ண, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக HQ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி அது மூலயமா கோல்டன் விசா வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வந்து சமூக சேவைகளை பண்ணுறவங்க, நீங்கள் வந்து துபாய் போலீஸ் மூலியமாகவோ இல்லை துபாயில் உள்ள சில அமைப்பு மூலியமாகவோ வாலண்டியர்ஸ் மூலியமாகவோ நீங்கள் மக்களுக்கு போயிட்டு நல்லது செய்கிறீங்க. துபாய் மட்டும் இல்லை, மெனி ஆஃப் த வேர்ல்டு நீங்கள் மக்களுக்கு போயிட்டு உங்களால் ஒரு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா UAE கோல்டன் விசா வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரிடி பீப்புள் அபோவ் 30,000 திராம், நீங்கள் 30,000 திராம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு UAE கோல்டன் விசா வாங்குறக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது UAE கவர்மெண்ட் சொல்லுது. அது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அந்த சேலரி வாங்கியிருக்கணும். அது வந்து UAE MOHRE அத்தாரிட்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு லேபர் கான்ட்ராக்ட் போடுவோம்னா அந்த லேபர் கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது எல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை பற்றின இன்னும் டீப்பான உங்களுக்கு தகவல் UAE கோல்டன் விசா பற்றி வேணும்னா உங்களுக்கு டைரெக்டாக இங்கே கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு கிளியர் அண்ட் கிளவராக சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாகவே இருக்கோம். ஸோ நம்பர் மேலே இருக்குது. ஸோ அந்த இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக UAE விசா, UAEயோட கோல்டன் விசா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் ரியாஸ். நன்றி, வணக்கம், பாய்.